to my channel W and Recipes. Today வந்து ஒரு ஈவினிங்லேருந்து ஸ்டார்ட் ஆகுது இந்த டே. ஈவினிங்லேருந்து நைட்லேருந்து தான் இந்த vlog வந்து அப்படியே கண்டினியூ ஆகும். இந்த வீடியோவில் வந்து என்னென்ன கொண்டாந்துக்கிறேன்டா ஸ்பெஷலாக ஈவினிங் வந்து நான் என்னென்ன சின்ன வேலைகள் செய்யணும், நான் என்னோடய ஃபேஸ்க்கு வந்து என்ன ஃபேஸ் பேக் வந்து ரெடி பண்ணி போடுவேன்னு சொல்லி அதையுமே வந்து ஷேர் பண்ணிக்கிறேன். ஃபேஸ் பேக்கெல்லாம் என்னத்துக்கு போட போகிறேன்னு சொன்னால் இன்றைக்கி ஈவினிங் வந்து நானும் என் ஹஸ்பண்டுமே வந்து டின்னருக்கு வந்து வெளியே போகிறோம். அப்போ அதால் ஒரு 1-2 வீக்காக வந்து ஃபேஸ்க்கு வந்து எந்த ரெமடியுமே நான் ரெடி பண்ணி போடலை. ஃபேஸ் வந்து ரொம்பவே வந்து கொஞ்சம் டேன் ஆகிட்டு அதால் இன்றைக்கி ஃபேஸ் பேக்குமே வந்து போட்டிருந்தேன். என் ஃப்ரெண்ட் ஒன்றுக்குமே வந்து வெட்டிங் வைக்கிது. அப்போ அதால் வந்து வீட்டுக்கு வந்து நிறைய பேர் வருவாங்க. சின்னதாக வீட்டையுமே வந்து க்ளீன் பண்ணிடுவோம்னு சொல்லி தான் சின்ன வேலைகளை பார்த்து செஞ்சுட்டு இருக்கிறேன். இந்த ஃப்ரிட்ஜுக்கு மேலேலாம் பார்த்தீங்கன்னு சொன்னால் சரியான வந்து டஸ்ட். எப்படியும் 2 days ஒன்ஸ் வந்து நான் எப்படியுமே க்ளீன் பண்ணிவிடுவேன். என் வீட்டில் வந்து எப்படியுமே தூசி வரும் தான். சரியாக வெயில் உழுவுது, அது இல்லாமல் வந்து சரியாக காற்று. அப்போ அதால் வந்து அந்த தூசியெல்லாம் வீட்டுக்குள்ளே தான் வருது. நிறைய பேர் வந்து டிக்டாக்லாம் எனக்கு கமெண்ட் பண்ணுறீங்க, சிஸ்டர் லாங் வீடியோ எல்லாம் போடுங்கன்னு சொல்லி. உங்களுக்காக வேண்டி தான் இந்த லாங் வீடியோ. நிறைய vlogs எல்லாம் போடுங்க, நாங்கள் பார்க்குறோம்னு சொல்கிறீங்க. எல்லாருக்கும் தேங்க்யூ ஸோ மச். நிறைய வீடியோஸ் இருக்கணும், நிறைய எடிட் பண்ணி போடணும்னு எனக்கு ரொம்ப ஆசை தான். ஆன்லைன் பிஸ்னஸும் செய்கிறதால என் ஃபோனில் வந்து நிறைய ஃபோட்டோஸ், வாய்ஸ் ரெக்கார்ட் அதெல்லாம் ஃபார்வர்ட் ஆகிறதால சரியாக ஸ்டோரேஜ் எந்த ஒரு வீடியோஸுமே வந்து எனக்கு எடுத்துக்கொள்ள இல்லாமல் தான் இருக்குது. 2 ரூமில் ஹாலில் எல்லாத்துலேயும் சரியான ஒட்டரை. அப்போ அதெல்லாம் ஒட்டரையெல்லாம் மடிச்சிட்டு இருந்தேன். இது வந்து எத்தனை பேர்த்துக்கு தெரியும்னு தெரியா, சியா சீட்ஸ்ன்னு சொல்கிறேன். சியா சீட்ஸ் வந்து ரொம்பவுமே நல்ல மலச்சிக்கல் பிரச்சனைக்காகட்டும், மேலில் உள்ள ஹீட்டை குறைக்கிறதுக்கு எல்லாத்துக்குமே இந்த சியா சீட்ஸ் வந்து நல்ல அவ்வளோ பெனிஃபிட்ஸ் இருக்குது. சியா சீட்ஸில் டெய்லி ஊற வச்சு டெய்லி குடிச்சாலுமே அவ்வளோ பெனிஃபிட் இருக்குது. நீங்கள் யூடியூப்லேயே சர்ச் பண்ணி பாருங்கள், உங்களுக்கு வரும் சியா சீட்ஸில் பெனிஃபிட். ஒரு கப்பில் வந்து சியா சீட்ஸ் வந்து 1 ஸ்பூன் மாதிரி இருக்கும். அதை வந்து நான் ஊற வச்சுட்டேன். ஒட்டரையெல்லாம் க்ளீன் பண்ணிகிட்டு இருந்தோம் இல்லையா, சரியாக டஸ்ட்டு. அப்போ அதால் வந்து அதையுமே வந்து க்ளீன் பண்ணிடுவோம்னு சொல்லி சியா சீட்ஸை ஊற வச்சுட்டு நான் வந்துட்டேன். ஹஸ்பண்ட் கிட்ட ஒரு பழக்கம் இருக்குது, ஈவினிங் ஆனால் எப்படியுமே வந்து அவங்களுக்கு ரெஸ்ட் எடுக்கணும். அப்போ அதால் அவங்க அப்போ தான் தூங்கி எழும்பினாங்க. அப்போ பெட்டையுமே வந்து சரி பண்ணிவிடுவோம்னு சொல்லி தான் பெட்டை வந்து நீட் பண்ணிகிட்டு இருந்தேன். இன்னமும் வந்து நிறைய வேலைகள் இருக்குது. ஒரு வேலையை செஞ்சுட்டு வந்தேன்னு சொன்னால் அடுத்த வேலைக்கு ரெடியாக ஒரு மாதிரி தான் என் ஹஸ்பண்ட் வந்து எல்லாத்தையும் கழிச்சு போட்டுருவாங்க. பார்த்தீங்கன்னு சொன்னால் புட்டுவத்தில் டிஷர்ட் அது இருக்கும், அவங்க வேலை செஞ்ச திங்ஸ் எல்லாம் மேலே இருக்குது, ஹெல்மெட் ஒரு பக்கம். பெட்டை க்ளீன் பண்ண போகிறேன்னு சொல்லவும் அவங்க எழுந்து போயிட்டாங்க. பில்லோ எடுத்துகிட்டு போனாங்க. ஹாலில் பார்த்தா ஹாலில் போட்டுட்டு கொஞ்ச நேரம் சாஞ்சிட்டு இருந்திருக்காங்க. சின்ன ஒரு வேலையை செஞ்சு வச்சாலும் அது திரும்ப வந்து பார்த்தா செஞ்ச மாதிரி இருக்காது. உங்களோட வீட்டில் இப்படியான்னு சொல்லுங்கள். சின்ன பிள்ளைகள் தான் அப்படின்னு சொல்லி பார்த்தா பெரியவங்களும் அப்படி தான் வைக்கிறாங்க. அதுக்கப்புறமா நாங்கள் வந்து ஊற வச்ச சியா சீட்ஸ் வந்து ஒரு 15 நிமிஷம் 20 நிமிஷம் மாதிரி இருக்கும். நல்லா ஊறிட்டு பால் சமைச்சு எடுத்து வைப்பீங்களா ரைஸ், அந்த ரைஸில் வந்து கொஞ்சம் எடுத்து ஒரு மிக்சியில் போட்டுட்டு நாங்கள் ஊற வச்ச சியா சீட்ஸையும் அதில் போட்டுட்டு நல்லா வந்து திக்காக வந்து நாங்கள் எந்த தண்ணியும் ஊற்ற தேவையில்லை. அந்த சியா சீட்ஸும் அந்த ஊற வச்ச தண்ணியுமே போதும். அந்த ரெண்டையுமே வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்தீங்கன்னு சொன்னால் இந்த மாதிரி பதம் கொண்டு வரும். ரொம்ப திக்காக இருக்குது. நான் வந்து கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ண என்னன்னு சொன்னால் மிக்சியில் ஒட்டிக்கிறது, அதை வந்து கொஞ்சமாக தண்ணி ஊற்றி மிக்ஸ் பண்ணி எடுத்துட்டு நாங்கள் வந்து எங்களோட ஃபேஸ்க்கு அப்ளை பண்ணிவிட்டு ஒரு 20 நிமிஷம் இருந்துட்டு வாஷ் பண்ணோம்னா சரி. பிஃபோர் ஆஃப்டர் வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா ஃபீட்பேக் உங்களுக்கு எப்படின்னு விளங்கும். ஒரு கிழமைக்கு வந்து 2 தரம் 3 தரம் மாதிரி சியா சீட்ஸ் வந்து எப்படியுமே போட்டுடுவேன். உங்களுக்கும் வேண்டாலும் ட்ரை பண்ணி பார்க்கலும் நீங்கள் நினைக்காத ஃபீட்பேக் வந்து உங்களுக்கு கிடைக்கும். அதுக்கப்புறமா வந்து நைட்டுக்கு வந்து டின்னர் சாப்பிட வெளியே போகணும்னு சொல்லி ஏடிஎம்மில் போய்ட்டு காசு எடுத்துகிட்டு எங்களோட ஊரில் இருக்கிற ஃபுட் கோர்ட்டுக்கு வந்து நாங்கள் போயிட்டோம். ஃபுட் கோர்ட்டில் பார்த்தீங்கன்னு சொன்னால் மொஜிட்டோ வந்து குடிக்கணும்னு மிச்ச நாள் ஆசை. நிறைய மொஜிட்டோ பார்த்தேன். ஆப்பிள் மொஜிட்டோ, மேங்கோ மொஜிட்டோ, ஸ்ட்ராபெரி மொஜிட்டோ நிறைய இருந்துச்சு. அன்றைக்குன்னு பார்த்து ஸ்ட்ராபெரி ஆர்டர் பண்ணணுன்னு பார்த்தா அவைலபிள் இல்லைன்னு சொல்லிட்டாங்க. அதுக்கப்புறமா மேங்கோ மொஜிட்டோ தான் வந்து ஆர்டர் பண்ணி எடுத்திருந்தேன். மொஜிட்டோ பார்த்தீங்கன்னு சொன்னால் அவ்வளோ ஒரு ஃப்ரெஷ்ஷாக இருந்துச்சு. இந்த மொஜிட்டோ வந்து 800 ரூபா தான். ஃப்ரைட் ரைஸ் பார்த்தீங்கன்னு சொன்னால் 900 வந்துச்சு. அப்புறம் வாட்டர் பாட்டிலோடு சேர்த்து 1000 முடிஞ்சிச்சு. அதுக்கப்புறமா நாங்கள் சாப்பிட்டதுக்குமே வந்து பே பண்ணிவிட்டு ஃபுட் சிட்டி ஒன்றுக்கு தான் வந்திருந்தோம். எனக்கு தேவையான சாக்லேட்லாம் வாங்கிட்டு என் ஹஸ்பண்டுமே வந்து அவங்களுக்கு மிக்சர் வாங்கிட்டு இருந்தாங்க. அந்த வீடியோவில் காட்டுற மிக்சர் வந்து அவங்களுக்கு பிடிக்குமான்னு சொல்லி கமெண்ட்டில் சொல்லுங்கள். மிக்சர்லேயே வந்து எனக்கு இந்த ஃபேவரட் மிக்சர் இதில் வந்து பிளான்ஸ் கல்கண்டெல்லாம் போட்டிக்கும், அந்த உரப்பு இனிப்பு எல்லாம் சேர்ந்து சாப்பிடும்போது அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக இருக்கும். நீங்களுமே வந்து அந்த மிக்சர் சாப்பிட்ருந்தீங்கன்னு சொல்லலாம். கமெண்ட்டில் எஸ்ன்னு கமெண்ட் பண்ணுங்கள். டிக்டாக்ல லாங் வீடியோ போடுங்கன்னு சொன்னால் உங்களுக்காக வேண்டி போட்டிக்கிறேன். இந்த வீடியோ வந்து எப்படி இருந்துச்சுன்னு சொல்லி கமெண்ட்டில் சொல்லுங்கள். அடுத்த விலாகோட உங்களை வந்து நான் சந்திக்கிறேன் காய்ஸ். சப்ஸ்கிரைப் பண்ணாட்டி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணதும் லைக் பண்ணுங்கள். எப்போவுமே நீங்கள் தர சப்போர்ட்டை எப்போவுமே தாங்க. பாய் காய்ஸ்.